என்னோட அடுத்த வேட்டைக்கான ஆட்கள் கிடைச்சாச்சு. என்ன ஒண்ணு, எனக்கு இன்னும் கொஞ்சம் மந்திர நூல்கண்டு தான் தேவையா இருக்கு. இல்லங்க, நீங்க தான் எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கணும். சரி, உங்க ஆசை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. கொஞ்சம் கிட்ட வாங்கல. நாங்க எங்க தலைவனுக்கே தலைவனாகணும்னு ஆசைப்படுறோம். நான் தான் முதலையே சொன்னேன்ல, இவனால எதுவும் பண்ண முடியாது. இப்ப எங்க 2 பேருக்கும் ஒரு சலாம் போடு. நம்மளுடைய ஆசை நிறைவேறிடுச்சு டோலு. இனிமே எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. என்னுடைய ஆசையும் கொஞ்சம் நிறைவேற்ற முடியுமா ப்ளீஸ்? சரி, எழுந்துரு. உன்னோட ஆசைகள் என்னன்னு என்கிட்ட சொல்லு. எனக்கு டோலக்பூர்ல பீம் மாதிரியே நல்லா ஃபேமஸ் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த டோலு போலு. மூடு காளியா. ஆமா, வாய மூடு காளியா. இதோ இப்பவே உன் ஆசையை நிறைவேத்துறேன். உங்களால எந்த விஷயத்தையுமே ரகசியமாவே வச்சுக்க முடியாதா? ஏன் காளியா, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? யார் யார் மனசுல ஆசைகள் இருக்கோ சொல்லுங்க. என்கிட்ட வாங்க, நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு நிறைய பணம் வேணுங்க. ஆமாங்க, எனக்கு நீங்க பணம் கொடுங்க, அதான் முக்கியங்க. இவங்களுடைய எல்லா ஆசையும் நிறைவேற்றிட்டு அப்புறம் இவங்களை என் அடிமைகளாக்கிடுவேன். இதோ உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. நானும் மன்னர் ஆயிட்டேன். நான் தான் இங்க உண்மையான ராஜா. என்கிட்ட தான் ஏகப்பட்ட பணம் இருக்கு. நான் தான் உண்மையான ராஜா. எனக்கு தான் வேணும். இப்ப எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் என்ன ஆட்டி படைப்பேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். ஹேய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் பழையபடி மாத்திடு. இல்ல உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்னுடைய ஆசைகள் எப்பவுமே நிறைவேறாது போல இருக்கே. மரத்துல எங்க கூடவே குட்டி குட்டி மனிதர்களும் வாழ்வாங்களாம். இவன் அதை சேர்ந்தவன் நினைக்கிறேன். இவனுக்கு கொஞ்சம் லட்டுவை கொடுத்து பார்க்கலாமா? சரியா சொன்ன, இவனுக்கு கொஞ்சம் லட்டு கொடுக்கலாம். இங்க பாரு, இவன் கண்ணு திறந்துட்டான். ஏய் நில்லு, பயப்படாத. நாங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டோம். இங்க பாருங்க, பஞ்சன் உங்களை பார்த்து பயப்படல. ஆனா நான் திரும்ப சீக்கிரமா போகலன்னா
அப்புறம் ராஜா ஜம்போர் என்ன தண்டிச்சிருவாரு. லேட்டா போனா தண்டனை கொடுப்பாரா? உங்க ராஜா ரொம்ப வித்தியாசமானவரா இருக்காரு. ஜம்போர் எங்களுக்கெல்லாம் ராஜாவே கிடையாது. அவன் எங்க ராஜாவான லிக்காவை கைது பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம எங்க மக்கள் கிட்ட இருந்த மந்திர சக்தி எல்லாம் அவன் பறிச்சுக்கிட்டு எங்க எல்லாரையும் அடிமையாக்கி இருக்கான். இதுதான் விஷயம்னா உங்களை விடுதலை பண்றதுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணுவோம். இல்ல இல்ல இல்ல, அவன் மரத்துக்கு மேல இல்ல, மரத்துக்கு அடியில இருக்கான். இப்ப என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி உங்க எல்லாரையும் குட்டியாக்கிடுறேன். இந்த வழியா போனா எங்க ராஜ்யத்துக்கு சுலபமா போய் சேர்ந்துடலாம். இவங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க? எங்க மந்திர சக்திகளை அந்த ஜம்போர் பறிச்சுக்கிட்டான். அதனால அவன் தன்னையே ஒரு பெரிய தலைவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்னா சேர்ந்தா கூட அந்த ஜம்போரை தோக்கடிக்க முடியாதா? முடியாது. ஏன்னா எங்க மந்திர சக்தி அவன் கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் எங்க எல்லாரையும் இப்படிதான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருப்பான். நீங்களும் முட்டி போடுங்க போடுங்க. ஜம்போர் முன்னாடி முட்டி போட மறுக்கிறீங்களா? நீங்கள்லாம் யாருன்னு சொல்லுங்க. என் பேரு பீம். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா மரியாதையா இவங்களோட மந்திர சக்தியை திருப்பி கொடுத்துரு. அப்புறம் மகாராஜா லீக்காவை விடுதலை பண்ணிடு. இப்ப பாருங்க. பீம் ஜம்போரை தோக்கடிச்சிட்டான். பஞ்சன், இப்ப நாங்க வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாங்க இந்த இடத்துல பெரியவங்களாகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து எங்களை வெளியே எடுத்துடு. விடாதீங்க. நாம தான் ஜெயிக்கணும். விடக்கூடாது. விழுங்க. விடாதீங்க, விடாதீங்க. வானத்துல தெருவ நட்சத்திரம். அப்ப நானும் எல்லாத்தையுமே கேக்குறேன். அப்பனா நமக்கு நிறைய மரங்கள் வேணும், நிறைய பழங்களும் வேணும், நிறைய லட்டு கிடைக்கணும். என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா அந்த எரி நட்சத்திரம் எரி கற்களா மாறி பூமி மேல விழுது. அதோட அதிர்ச்சி தான் இந்த மாதிரி ஆகுது. படை வீரர்களே, இப்பொழுது நமக்கான நேரம் வந்துவிட்டது. இனிமே இந்த பூமியை நான் தான் ஆட்சி செய்ய போகிறேன். நான் தான்.
நம்பவே முடியல. ஆச்சரியமா இருக்கு. எங்க நிலங்கள்ல விளைஞ்சிருக்கிற பயிர்கள் எல்லாம் கண்ணிமிக்கிற நேரத்துல எல்லாம் வீணா போயிடுச்சு மகா. அந்த பூச்சி தான் செஞ்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. மகாராஜா எனக்கு உத்தரவு கொடுங்க. நம்ம ஊரோட பயிர்களை அழிச்சு அந்த எறும்புகளை இந்த ஊரை விட்டு இல்ல இந்த நாட்டை விட்டே நான் அனுப்புறேன். சரி காளியா. எச்சரிக்கையா இருங்க, அதுங்க இந்த பக்கம் தான் வருது. நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இந்த எறும்பெல்லாம் பெருசா இருக்குன்னு தெரியாது. உங்களை எப்படி ஓட ஓட விரட்டுறேன்னு பாருங்க. ஏன் எல்லாரும் ஓடி வரீங்க? எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்க. இந்த எறும்பெல்லாம் ரொம்ப பலசாலியா இருக்கு. எங்களால இதை எதிர்த்து போராட முடியல.